நல்ல கோல்டாக இருக்கும்போதும் சரி, இல்லை லைட்டாக நம்ம சாப்பிட்லான்னு யோசித்தாலும் இந்த ஒரு சிக்கன் சூப்பை ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சிக்கன் சூப்பு தான். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் பிளாக் பெப்பர் சேர்த்துருந்தேன். எப்போதுமே இந்த மாதிரி சூப்பு செய்யும்போது ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த அளவுக்கு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவில் எல்லாமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெரிய ஜீரகம். இது ஷா ஜீரா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா நார்மல் ஜீரகம் கூட சேர்க்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும்ல, இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்ல பவுட்ராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுன்ற கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எல்லாமே சேர்த்து மறுபடியும் தண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை அதுலேயும் தனியாக பேஸ்ட் ஆக்கி வச்சுட்டேன். 1 கிலோ சிக்கன் போனோட உள்ளது பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருந்ததில் இந்த அரைச்ச எல்லாமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அப்படி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் கூடயும் பண்ணிக்கலாம். 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு, ஒரு பெரிய டொமேட்டோ அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த சூப்புக்கு. மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயும் குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் செய்ய போகிறேன். அதில் சூப் அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, இல்லாட்டினா மீட் அந்த ஆப்ஷனில் கூட குக் பண்ணலாம். போனோடு கூடி சிக்கன் ஆட் பண்ணும்போது தான் சூப்புக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல பஞ்சு மாதிரி சிக்கனும் வெந்திருந்தது. எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளியெல்லாம் உடஞ்சிடும். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம இந்த சூப்பு சாப்பிடும்போது நல்லா சூடோடு குடித்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க செஞ்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்குங்க.